இறையுறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்த இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலம் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரம அன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு தயாராகிவிட்டோம். இன்று இரவு கிறிஸ்துவனுடைய பிறப்பை ஆடம்பரமாகவும் சிறப்பாகவும் அதே சமயத்தில் நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இயேசுவை வரவேற்கின்ற விதமாகவும் கொண்டாட இருக்கின்றோம். 4வது வார திருவருகை கால ஞாயிறை இன்றைக்கு கொண்டாடுகின்ற சமயத்தில் மீண்டும் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருள் நிறைந்த வார்த்தைகள் நற்செய்தியாக கொடுக்கப்படுகின்றது. அன்னை மரியாள் நற்செய்தியை துன்பத்திற்கும் துயரத்திற்கும் அவமானத்திற்கும் மத்தியில் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதற்காக தன்னை அடிமையாக அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவருடைய திட்டத்திற்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோ. உம் திருமகன் மனிதரானதை வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோ. அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீரெங்களை அழைத்துச் செல்வீராக. உம்மோடு தூயாவியானவர் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென்.
இன்றைய திருப்பலியானது குன்னுகாட்டார் வீடு பிரான்சிஸ் ஆசிரியர் கருத்துப்படி குடும்ப நலன்களுக்காகவும், மோலையின் வீடு மார்ட்டின் ஜாஸ்மின் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். தாவீதின் அரசு ஆண்டவர் முன் என்றென்றும் உறுதியாக இருக்கும். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 1-5 முடிய மற்றும் 8-12 முடிய மற்றும் 14-16 முடிய இறைவார்த்தைகள். தாவீது அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றி இருந்த எல்லா எதிரிகளின் தொலையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார். அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து, பாரும், நான் கேதுரு மரங்களாலான அரண்மனையில் வாழ்கிறேன், கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார். அதற்கு நாத்தான், நீ விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும், ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார். அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல், நான் தங்குவதற்காக எனக்கு ஒரு கோவில் கட்டப்போகிறாயா? என் மக்கள் இஸ்ரவேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன். நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன். உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன். மேலும் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீ புகழுறச் செய்வேன். எனது மக்களாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை அளிப்பேன். அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழச் செய்வேன். என் மக்களாகிய இஸ்ரவேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாட்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒதுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள். அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வு அளிப்பேன். மேலும் ஆண்டவர் தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உரைத்தது. நான் தேர்ந்து கொண்டவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டேன். என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்கச் செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கச் செய்வேன். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். அவன் மீது கொண்ட பேரன்பு என்றும் நிலைக்குமாறு செய்வேன். அவனோடு நான் செய்து கொண்ட உடன்படிக்கையும் எப்போதும் நிலைத்திருக்கும். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 2ஆம் வாசகம். ஊழிக்காலமாக மறைபொருளாக இருந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 16ஆம் அதிகாரம் 25-27 முடிய இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் பறைசாற்றும் நற்செய்திக்கு ஏற்ப வாழ கடவுள் உங்களை உறுதிப்படுத்த வல்லவர். ஊழிக்காலமாக மறைபொருளாக இருந்த இந்த நற்செய்தி இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் வாயிலாக இது நமக்கு தெளிவாகியுள்ளது. என்றும் வாழும் கடவுளின் கட்டளைப்படி
எல்லா மக்களினங்களுக்கும் அது தெரிய வந்துள்ளது. இதனால் அவர்கள் நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொள்வர். ஞானமே உருவாகிய கடவுள் ஒருவருக்கே இயேசு கிறிஸ்துவின் வழியாய் என்றென்றும் மாற்றி உரித்தாகுக. ஆமீன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறைவாக்கியங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நெருங்கிவிட்டோம். இன்னும் சில மணி நேரங்கள் மாத்திரமே அதை கொண்டாடுவதற்கு இருக்கின்றன. இன்றைக்கு திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது நிறைவு ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடுகின்றோம். நற்செய்தி கபிரியேல் தூதர் அன்னை மரியாளுக்கு ஆண்டவர் இயேசு பிறப்பார் என்ற நற்செய்தியை அறிவிக்கின்ற ஒரு பகுதி.
அன்னை மரியாளுக்கு கபிரியேல் தூதர் இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் ஒரு கன்னிப்பெண். திருமண ஒப்பந்தம் மாத்திரமே அங்கு நிறைவேறியுள்ளது. இன்னும் அவர்கள் கூடி வாழவில்லை. ஆனால் கொடுக்கப்படுகின்ற செய்தி, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர், இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். இதான் கொடுக்கப்பட்ட செய்தி. அன்னை மரியாள் கன்னிப்பெண், கருத்தாங்கி இருக்கின்றார். இந்த செய்தி இந்த உலகத்திற்கு நற்செய்தி. அன்னை மரியாளுக்கு அவருடைய வாழ்க்கை சூழலை பொறுத்தவரை ஒரு பேரிடி. ஆனால் தன்னைத்தாமே அன்னை மரியாள் சிறப்பாக தயாரித்திருந்தார். கடவுள் அவரை தயாரித்தது ஒரு பக்கம், அதேபோல் அன்னை மரியாள் அதற்கு ஏற்ப தன்னை அர்ப்பணித்தது இன்னொரு பக்கம். கடவுளும் மனிதனும் ஒரு மீட்பை பெற்றெடுப்பதற்கு ஒத்திருக்க வேண்டும், ஒத்த கருத்தோடும் திருவுளத்தோடும் செயலாற்ற வேண்டும். எனவேதான் அன்னை மரியாள் ஆண்டவருடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றாள். செய்தி அவரை பொறுத்தவரை பேரிடியாக இருந்தாலும், உலகத்தை பொறுத்தவரை ஒரு நற்செய்தியை அல்லது ஒரு மீட்பர் வரப்போகின்றார் என்ற ஒரு மாபெரும் வரலாற்று செய்தியை இந்த உலகம் பெற்றுக்கொள்ளப் போகின்றது. வெறும் செய்தி மாத்திரமல்ல, மீட்பர் இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒரு வரலாற்று நிகழ்வு நிகழப்போகின்றது. அதற்கு தன்னை அர்ப்பணிக்கின்றார். இயேசுவினுடைய இந்த பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட ஒரு பிறப்பு. ஆதி மனிதன் பாவம் செய்த பொழுதே அதற்கான திட்டம் குறிக்கப்படுகின்றது. அங்கே அறிவிக்கப்பட்டது இறைவாக்கினர் வழியாக மீண்டும் முன்னறிவிக்கப்படுகின்றது. எஸ்ஐயா சிறப்பாக இந்த முன்னறிவிப்பை தெளிவாக கொடுக்கின்றார். பேரிளம் பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பார். கொடுக்கப்பட்ட அடையாளம். அதையே இன்றைய தினம் லூக்கா நற்செய்தி மீண்டும் வலியுறுத்துகின்றது. கபிரியேல் தூதருடைய அந்த நற்செய்தியின் வழியாக அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார், அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது முன்னறிவிக்கப்பட்ட செய்தி. அது அப்படியே கபிரியேல் தூதர் வழியாக மீண்டும் அன்னை மரியாளுக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே ஆண்டுகள் உருண்டோடினாலும் கடவுளுடைய திருவுளமோ திட்டமோ ஒருபோதும் மாறாது. அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்பதற்கு இது ஒரு மிக பெரும் சான்று. கடவுளுடைய வார்த்தை ஒழியவே ஒழியாது. அது வாழ்வு தருகின்ற வார்த்தை. கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்ட அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணிக்கின்றாள். இந்த அன்னை மரியாள் தன்னை சிறு வயது முதற்கொண்டே தயாரிக்கின்றாள். மீட்பர் வந்து பிறப்பார் என்பது அவருக்கு தெரியாது. ஆனால் கடவுளுடைய திருவுளத்திற்கு நான் என்னை முற்றிலும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தன்னை தயாரிக்கின்றார். அதனுடைய நிறைவும் விளைவும் தான் நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி அமைந்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளுகின்றார். அப்ப இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு இருந்த அதே எண்ணமும் சிந்தனையும் நமக்கு இருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நற்செய்தி கிடைக்கும், இந்த உலகத்திற்கு நற்செய்தி கிடைக்கும். ஆனால் நாம்
அதே செய்தியை உள்வாங்குகின்ற பொழுது அது நமக்கு அதிர்ச்சியாகவும் பேரிடியாகவும் இருக்கும். ஆனால் நம்முடைய எண்ணமும் சிந்தனையும் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்திற்கு, மக்களுக்கு, சமூகத்திற்கு நான் ஒரு மாபெரும் நற்செய்தியை பெற்றுக் கொடுக்க போகின்றேன். அதுதான் நம்முடைய எண்ணமும் ஏக்கமுமாக இருக்க வேண்டும். அன்னை மரியாளை போல நாம் வழிநடக்க, அவருடைய சிந்தனையோடு அவருடைய திருவுளத்தோடு நாம் ஒத்துழைப்பு கொடுத்து கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்ற மனிதர்களாக இந்த உலகில் வாழ சிறப்பாக நாம் ஜெபிப்போம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு ஒப்பு கொடுப்போம். வாழ்வளிப்பவரே, உமது திரு அவையை வழிநடத்தும் உமது திருப்பணியாளர்கள் செல்வந்தர்கள் ஏழைகள் என்று வேறுபாடு பார்த்து பழகாமல் அனைவருக்கும் தங்கள் எடுத்துக்காட்டான வாழ்வால் நற்செய்தி அறிவித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பரம்பொருளே, நாட்டையாளும் தலைவர்கள் தங்கள் மக்களை துன்பத்திலும் துயரத்திலும் வன்முறையிலும் வாட்டி வதைக்காமல் அமைதியும் மகிழ்வும் நிறைந்த ஆட்சியை தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வானக தந்தையே, உமது திருமகனின் வருகையில் நாங்கள் அச்சம் கொள்ளாமல் துயரம் கொள்ளாமல் அக்களிப்பும் பூரிப்பும் அடையும் நல்ல மந்தைகளாக வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிப்பவரே, உடல் குறைபாடுகளோடு இருப்பவர்கள் உமது சாயல்கள் எங்களது சகோதர சகோதரிகள் என்று நினைத்து அவர்களை மதித்து முழுமையாக அன்பு செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நாங்கள் வேண்டிக் கொண்ட அனைத்து மன்றாட்டுக்களையும் நீர் ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே, அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மை அறிந்தேன், என்னை கொடுத்தேன், கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூய ஆவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கையையும் அவரை புனிதப்படுத்துவாராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் வெளிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். சுனிராண்டவர் எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தாயும் தந்தையும் ஆனவா, சேயாக என்னை நாளும் அணைக்கவா, உயிராயிம்மில் வாழவே உறவாயுணவாய் இம்மில் வாம் இனியவா, இறைவாவா நிறைவாய் வா நீதமும் வாம் இனியவா, இறைவாவா நிறைவாய் வா நீதமும் வா. தாயும் தந்தையும் ஆனவா, சேயாக என்னை நாளும் அணைக்கவா, உடலையுண்டு குருதி பருகி பகிர்ந்து வாழவே, உந்தன் நினைவாய் அன்பில் நிலைத்து உறவை வளர்க்கவே, எல்லாம் நீயாக வேண்டும், என் இதயம் உனதாக வேண்டும், எல்லாம் நீயாக வேண்டும், என் இதயம் உனதாக வேண்டும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மேன்மேலும் இறைப்பற்றுடன் உம் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா, முடமான மகனை நடமாட வைத்தாய், கடல் மீது தவித்த கப்பலை காத்தாய், பால் கொண்ட கலசம் பொங்கிடச் செய்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தாய். உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா.